ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வருட கிரகங்கள் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு 2ல் குரு, உங்கள் மேலேயே ராகு, உங்கள் 12ல் சனி, 7 சனி தொடர்ந்து இருக்க தான் போகுது. இன்னும் ராகு கேது பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ராகு கேது அப்படி தான் இருக்குது. பட் மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் சூப்பராக இருக்குங்க. என்னென்னா, லாபஸ்தானம்ன்றது அவ்வளவும் அருமை. லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்க போகுது. 7ல் கேதுன்னு இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதில் ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது 1000 குற்றங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் 11ல் சூரியன் இருந்தால் அத்தனை குற்றத்துக்கும் நிவர்த்தி அப்படின்றது. அப்படிப்பட்ட சூரியன் தான் உங்களுக்கு இப்போ இந்த பிப்ரவரி மாதம் மிட்வே வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்புறம் என்னங்க, இது ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். நிறைய குழப்பங்கள் துணை மூலயமா, வாழ்க்கை மூலயமா வந்தாலும் அது ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு உண்டாகக்கூடிய மாதம் தான், அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்கும். லாபகரமாக பல விஷயங்கள் உங்களால் செயல்படுத்த முடியும். நிறைய டெக்னிக்ஸ் கையாள்வீங்க. புதன் அப்படின்றது உங்களுடைய 7ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி. ஸோ அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் டெக்னிக், டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கெரியராக இருந்தாலும் சரி, அவ்வளவு சூப்பராக இருக்கும். போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு சூப்பராக வருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப 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 நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் சனியோட கன்ஜங்ஷன் ஆறாரு. அந்த இடத்துல செகண்ட் ஆஃப்ன்றது 15 பிப்ரவரிக்கு மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். விரயமானதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த விரயம் அப்படின்றது ஆகாமல் இருக்கணும். 2ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது அட போடா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விரயத்துக்கு ஸ்பீடு எடுத்துரும். அந்த ஸ்பீடு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட். செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ராகு அங்கே இருக்கிறதுனால வேகம் வேண்டாம், விவேகம் வேணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பிட வேண்டாம். செகண்ட் ஆஃபில் உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல், லோவர் அஃபீஷியல், உங்களுடைய குடும்பம், பக்கத்து வீட்டார், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கணக்குகள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வரவு செலவு கேர்ஃபுல்லாக பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அந்த சமயத்தில் சில இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத கேளுங்க. இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு இது கலவையான மாதம். டூ குட் அண்ட் டூ காஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ புதுசாக எது ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீடு கடகம். ஸோ குழந்தைகளால் நன்மையும் இருக்குது, குழந்தைகளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஏதாவது ரெனியூவல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ரெனியூவல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் ஏதாவது பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் வச்சுக்கோங்க. பொதுவாகவே கொஞ்சம் காலங்கள் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். ஆனால் அந்த அலர்ட் குரு 2ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றி விட்டுரும். அப்போ குரு உங்களுடைய ராசிநாதன் 2ல்ன்னு சொல்லும்போது ரைட்டான டைமில் அட கட்டளையே அப்படின்னு யாராவது கேட்டு கூட நீங்கள் கட்டிடுவீங்க. ஸோ நீங்கள் எதுவுமே இப்போ நீங்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப 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 முக்கியம். சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இது ஸ்மூத் கோயிங்காக இருக்கும். தசா புத்தி சரியில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப் ரொம்ப 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 காஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதன் வழி ப்ரொசீட் பண்ணுங்கள். மேலும் மீனராசி நழுவுற மீன் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். விநாயகர் கோயில் ரொம்ப முக்கியம். வெற்றிலை மாலை நீங்கள் போடுறது ரொம்ப முக்கியம். அருகம்புல் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மகிஷாசுர மர்தினியுடைய ஸ்லோகங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மீனாட்சி பஞ்சாட்சரம் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மன தெளிவு உங்களுக்கு ஏற்படும். பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். வராகி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து பண்ணும்போதும் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்து
திசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, மீனராசி மீனலக்ன அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தெளிவான நல்ல ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் சுய ஜாதகத்தை காமிச்சு எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுறதோட மட்டும் இல்லாமல் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், அதுக்குண்டான தேவதைகளை எப்படி கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதன் வழி ப்ரொசீட் பண்ணணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும்போது அது கலவையான ஒரு பாயிண்ட்ஸாக தான் ப்ரொசீட் பண்ணுது. ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதகம் தான் எப்பயுமே 60 to 70 மார்க்ஸ். அதில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, ஏன்னா இன்னும் லாங் ரன் 7.5 சனி, ராகு கேது பெயர்ச்சி, குருவும் சீக்கிரத்தில் மாறிடுவார். பட் பிப்ரவரியில் குரு ஃபேவரபிளாக தான் இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பிப்ரவரி மாதத்துலேயே நல்ல ஒரு அட்வைசர்கிட்ட போய் அது நல்ல ஒரு கரெக்டான அட்வைஸ் வாங்கி அதுக்கு லாங் ரன்னுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணிக்கிறதுக்கு இது மிக ஒரு அற்புதமான மாதம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீனராசி மீனலக்ன அன்பர்களுக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் ஃபார் அ லாங் ரன்னுக்கு உதவுற மாதிரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. ஓகே, விஷ் யூ குட் லக், ஆல் தி பெஸ்ட். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555